அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹபீஸ் கிச்சனில் ரவையும் அரிசி மாவும் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி சூடேறட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வை ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அந்த 1 கப் ரவை இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். கட்டி பற்றக்கூடாது. நல்லா கிளறிடுவோம். ரவைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுலனாலும் இது பண்ணலாம். நல்லா கிளறி விட்டுருவோம். ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பட்டர் சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் இருக்கும் நான் சேர்த்த பட்டர். பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்து நல்லா கிளறிடுவோம். சட்டியில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். பட்டர் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வேக வச்ச ரவையை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ எந்த பவுலுக்கு ரவை எடுத்தோமோ அதே பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண அப்புறம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். உப்பு செக் பண்ணிக்கிறணும், போட்ட உப்பு சரியான்னு. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். முறுக்கு மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு வச்சு எடுத்திருக்கேன். சிங்கிள் ஸ்டார் வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். அச்சில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இப்போ மாவு எடுத்து வச்சு முறுக்கு புளிஞ்சிடலாம். அச்சில் மாவு நிரப்பியாச்சு. இப்போ முறுக்கு புளிஞ்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு முறுக்கு புளியறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் விரிச்சிருக்கேன். இப்போ புளிய ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரியே ஒரு முறுக்கா புளிஞ்சிடலாம். முறுக்கு புளிஞ்சாச்சு. இது இருக்கட்டும். ஏற்கனவே ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை ஹீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு முறுக்கா எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். ஒன்றுனா எண்ணெயில் போடுறேன். இது இப்படி எடுக்க முடிஞ்சாலும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தட்டில் முறுக்கு புளிஞ்சு தட்டையான ஆப்பை வச்சு கூட எடுத்து போடலாம். எண்ணெயில் உள்ள சலசலப்பு முடிஞ்சதும் பிரட்டி போட்டுக்கலாம். முறுக்கை எண்ணெயில் போட்ட உடனே பிரட்டக்கூடாது. எண்ணெயில் உள்ள சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்ச உடனேயே பிரட்டிடலாம். இப்போ சலசலப்பு கம்மி ஆயிடுச்சு. முறுக்கை பிரட்டி விட்டுறலாம். இந்த சைடும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே எடுத்துருவோம். முறுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரியே மீதமுள்ள மாவையும் முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கிறலாம்.
எடுத்த மாவு எல்லாத்தையும் முறுக்கு புழிஞ்சாச்சு. இப்போ எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். எல்லா முறுக்கையும் எண்ணெயில் பொரித்து எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் முறுக்கு தான் போட்டிருக்கேன். நான் எடுத்த அளவுகளுக்கு 30 முறுக்கு கிடச்சிருக்கு. 1 கப் ரவைன்னா அதே கப்புக்கு தான் அரிசி மாவும் எடுக்கணும். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய முறுக்கு ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.